எக்ஸாக்டாக இதுக்கு பேர் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனா எங்க பாட்டி சொல்லிக் குடுத்த ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, மோஸ்ட்டா வந்து அந்த காலத்துல வயல்ல வேலை செய்யும்போது, கையில வந்து அருவா, இல்ல அந்த மண்வெட்டி எதோ யூஸ் பண்ணும்போது, ஏதாச்சும் கைய அறுத்துக்கிச்சுனாவோ, இல்ல வெட்டிக்கிட்டாவோ, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்லாம் போக மாட்டாங்க. அங்கேயே ஒரு அந்த தலை, இலை இது எல்லாம் பிழிஞ்சு விட்டு பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் தான் எங்க பாட்டி வந்து எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மோஸ்ட் ஆஃப் இது நேம் என்னன்னு தெரியல. இது எங்க இருக்கும் அப்படின்னா, அதிகமா தண்ணி குதிக்கிற இடத்துல, அதேபோல வரப்பு ஓரத்துல, அந்த மாரி இடத்துல இந்த தலையை நீங்கள் பார்த்துருக்கலாம். மேபி இதோட நேம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு காட்டிக்கிறேன் இருங்க. ஏன்னா இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுக்காக அந்தளவுக்கு இந்த செடி கண்ணுக்கு தென்படுற மாட்டிருக்கு. ஸோ இதுதான். ஓகே, உங்களுக்கு நான் வந்து இமேஜும் சைடில் வைக்கிறேன். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் ஜலஜல பூண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, இது சவுண்ட் வரும் உங்களுக்கு. சவுண்ட் கேட்குதா? இது காஞ்சி போச்சு ஆக்சுவலி. ஸோ சவுண்ட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் சவுண்ட் கேட்கும். ஓகே, இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எதுக்காகலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் அந்த டைமில் ஒரு அடிபட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை நாள்பட்டு புண்ணு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை இங்கிலீஷ் மருந்து செட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ இது சூப்பராக ஒர்க் ஆகுது. எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எங்கே இருக்குன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நல்லா வந்து தண்ணி குதிக்கிற இடத்துல, இல்லை வந்து வரப்பு ஓரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தென்படுது. ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் பறிச்சுக்கணும். இந்த இலையெல்லாம் நல்லா வந்து நல்லா நீரோட்டமாக இருக்கிற இலையை பார்க்கணும். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இங்கெல்லாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீரோட்டமாக இருக்கிற இடத்துல இந்த தலையை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பறிச்சுக்கணும். ஸோ இதை பறிச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 கையை வச்சு ஃபுல்லாக நீங்கள் கசக்கினீங்கன்னா அப்படின்னா, இதுலேருந்து நமக்கு வந்து இந்த இதோடைய சாறு வரும். அந்த சாறை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி அடிபட்டிருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் அந்த சாறை தடவலாம். இல்லை அப்படின்னா அந்த சாறை தடவிட்ட அப்புறம் அதுக்கு மேலேயே இந்த கசக்கி பிழிஞ்சு இருக்கிற இலையை வந்து நீங்கள் மேலே வச்சுட்டு, ஏதாச்சும் ஒரு துண்டை போட்டு இல்லை கொஞ்ச நேரம் வந்து கட்டி விடலாம். இல்லை அது மேலே மட்டும் சும்மா ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் வச்சு விட்டுனீங்கன்னா போதும். கண்டிப்பாக பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். ஒரு டைம் கிடையாது, ரெகுலராக நீங்கள் பண்ணணும். இங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் இதை வந்து ஃபுல்லாக பிழிஞ்சு வச்சுக்கிறாங்க அடிப்பட்டவங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த கோழி இறகு இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி ஃபுல்லாக மெல்ல அந்த ஒரு குட்டி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சு, அதை எடுத்துகிட்டு அந்த புண்ணு மேலே வந்து அடிக்கடி தடவிட்டே இருப்பாங்க. ஈவன் பெட்டர் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா இதோட நேம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரியான நேம் வரல. அதனால தான் உங்களுக்கு செடியவே காட்டுறேன். மேபி இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், உங்கள் ஊரில் ஏதாச்சும் இதோட நேம் இருக்கலாம். பட் எக்ஸாக்டாக என்ன நேம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுக்காக இங்கெல்லாம் நிறையவே இருந்தது. பட் இப்போ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எஸ், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இதுதான். ஸோ இதுதான் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுடைய அடிப்பட்ட இடத்துல, ஸோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் கற்றுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த தலை தான் அப்படின்னு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஈவன் நீங்கள் அந்த தலையை எடுத்து அந்த அடிப்பட்ட இடத்துல, இல்லை நாள்பட்ட புண்ணு இருக்க இடத்துல நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 3-4 டேஸ் வச்சுருந்தா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த புண்ணோட மேலே இருக்கிற லேயர் வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா வரன்னு இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த புண்ணு வந்து சரியாயிடும். ஸோ இதை நேம் மட்டும் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ்.